தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரீஸோட 14வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம். பால் பாயசம் நிறைய வெரைட்டி செய்யறது நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கிற பால் பாயசமாக இருக்குது. சிறுதானியம் வச்சுட்டு தான் செஞ்செடுத்துருக்கு. ப்ரோசோ மில்லட் பனிவரகு தான் எடுத்திருக்கு. எந்த சிறுதானியம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு பனிவரகு எடுத்திருக்கு. இது நம்ம ஊற வைக்காமல் வேக வச்சா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால முதல்ல நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ஒரு அளவில் பால் பாயசம் செய்யும் போது அப்ராக்சிமேட்டாக 3 லிட்டர் அளவில் பால் பாயசம் நம்மளால் செஞ்செடுக்க முடியும். தண்ணி ஊற்றி 4 to 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம இது ஊற வச்சுக்கலாம். மினிமம் 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் போதும். சில டைம் நல்ல சூடாக இருக்கிற கிளைமேட்டில் இருக்கிற டைமில் 8 மணி நேரம்லாம் வைக்கும்போது இதுக்குள்ளே நுர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நல்லா கழுகி அந்த நுரையெல்லாம் போனதுக்கு அப்புறம் 2-3 டைம் கழுகினதுக்கு அப்புறம் நம்ம இது வேக வைக்கணும். பாருங்க, நான் இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு. இது கூடவே கொஞ்சம் செவ்வரிசி கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். பால் பாயசம் செய்யும்போது செவ்வரிசி மோஸ்ட்லி சேர்க்கறது இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த ரெசிபிலையும் நம்ம சேர்த்தது இல்லை. ஆனால் சிறுதானியம் வேகும்போது அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. அதனால மட்டும் 1/4 கப் அளவுக்கு செவ்வரிசி கூடி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு. பாயசம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பனிவரகு நல்லா கழுகி தண்ணி வடிகட்டி எடுத்து அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி இருக்கு. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி இருக்கு. நீங்கள் இது பச்சை தண்ணியிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை தண்ணியில் வேக வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் நான் கொஞ்சம் பால் கூடி சேர்த்துருக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதே மாதிரி ஓப்பன் வெசலில் அடிகட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம இது ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கிறது. குக்கருக்குள்ளெல்லாம் வேக வச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் வேக வச்சு எடுக்க முடியும். ஆனால் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் குக்கருக்குள்ளே வேக வைக்கிறது ரிஸ்க்காக இருக்குது. இது நல்லா கொதித்து விசில் வர்ற டைமில் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால குக்கரோட நோபுக்குள்ளே போய் சிக்கிடும். அடுத்த டைம் ஏர் போகாமல் குக்கர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குக்கருக்குள்ளே வேக வைக்காமல் ஓப்பன் வெசில்லே வேக வைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த 1.5 கப் அளவுக்கு பனிவரகு நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் பால் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பசும்பால் தான் சேர்த்துருக்கு, தேங்காய் பால் கிடையாது. இப்போ பாருங்க, கொதிச்சு பாதி வத்தி வர்ற டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் அளவுக்கு செவ்வரிசி அதுவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அரிசி வச்சுட்டு அடை வச்சுட்டெல்லாம் நம்ம பால் பாயசம் செய்கிற டைமில் பால் ஒன்றா தான் ஊற்றி இருந்தேன். ஆனால் இந்த சிறுதானியம் வேக வைக்கிற டைமில் நம்ம ஒன்றா ஊற்றுறதில்ல. இது வேக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் நம்ம இப்போ ஊற்றி இவ்வளோ வேக வச்சு எடுத்துருக்கு. நல்லா திக்காய் வர ஆரம்பிக்கும் போது இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துருக்கு. 1.5 கப்பிலிருந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. இனிப்பு பார்த்துட்டு வேண்டாம் மட்டும் 1/2 கப் அளவு சர்க்கரை கூடி சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துருக்கு. பால் ஃபுல்லாக ஊற்றி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. முதல்ல உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வேகலை. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தோணிருச்சு. மறுபடியும் 1/2 கப் அளவு சர்க்கரை கூடி சேர்த்துருக்கு. 2 கப் அளவு சர்க்கரை நம்ம மொத்தமாக சேர்த்துருக்கு. கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். உங்களுக்கு சர்க்கரை வேணாம், வெல்லந்தான் வேணும் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த பாயசம் ரெடி பண்ணி எடுக்கணும். பசும்பால் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் வெல்லம் சேர்த்துருக்கு. இல்லை வெல்லத்தோட சிறப்புக்குள்ளே பசும்பால் ஊற்றும் போது தயிர் மாதிரி ஆகி போயிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும் போது பசும்பால் எடுத்துக்கோங்க. வெல்லம் தான் சேர்க்கிறேன் அப்படின்னா தேங்காய் பால் தான் செய்யணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ திக்காக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கூடி நான் ஊற்றிருக்கு. மொத்தமாக 1 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம இப்போ ஊற்றி இருக்கு. கொதிக்க விட்டுக்கோங்க. சிறுதானியத்தில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வேகலை அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பாயசம் அந்த அளவுக்கு நல்லா தோணாது. அதனால மேக்சிமம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்த்துருக்கு.
அது உங்களுக்கு வேணா மட்டும் சேர்த்தா போதும். இல்லை அந்த லாஸ்ட்டு கேஷ்யூ நட்டு ரேசின்ஸ் வறுத்து சேர்க்கும்போது அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் போதும். இடையில நெய்யெல்லாம் சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நெய் ஃபுல்லாக அதுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பாயசம் திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கூடி நான் இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம இது லாஸ்ட்டாக நல்லா வெந்து சாஃப்டாக வர்ற வரைக்கும் இடையில பால் ஊற்றிட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பால் நம்ம இப்போ ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து அந்த சிறுதானியத்துக்குள்ள பால் ஃபுல்லாக அப்சர்வாக இருக்குது. நெய் பால் எல்லாமே சிறுதானியத்துக்குள்ளே கலந்து பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இது இப்போ மேக்ஸிமம் வெந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது. நல்லா வெந்து மேக்ஸிமம் இதே மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றுற பால் இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பால் தான். சில டைம் உங்களுக்கு 1/2 லிட்டர் மட்டும் போதும், இல்லை சில டைம் உங்களுக்கு 3/4 லிட்டர் இல்லை இருந்தால் 1 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். அதனால தான் 2 லிட்டர்லேருந்து நமக்கு 2.5 லிட்டர் அளவுக்கு பால் வரைக்கும் தேவைப்படும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. மறுபடியும் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் கூடி ஊற்றியிருக்கு. 2.25 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ஏலக்காய் பவுடரை கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு டீ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்க்கிறது 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால். நான் இது பால் பாயசம் செய்யும்போது சேர்க்கறது இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தது இல்லை. மில்லட் ரெசிபிக்கு மட்டும்தான் இந்த ஒரு தேங்காய் பால் சேர்க்கிறது. இது கூடி சேர்க்கும்போது இந்த ஒரு பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. இது சேர்க்கலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்காய் பால் சேர்க்காமல் கூடி இந்த பசும்பால் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் கூடி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடு பண்ணி 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரேசின்ஸ் நல்லா வறுத்து பாயசம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட வெரைட்டி மில்லட் பால் பாயசம் ரெடியாக இருக்குது. பனிவரகு வச்சுட்டு தான் செஞ்சுருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.